ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வந்து காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல வந்து கொஞ்சம் ராகி மாவில் வந்து கொஞ்சம் கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. ஏன்னா என் என் மகனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆனதுனால அவங்க வந்து டீ காலை நேரத்தில் வேணான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அப்பப்போ வேணுங்கிற போது கொஞ்சம் பால் கலந்து அவங்களுக்கு கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு என் தம்பி வந்து காலையில் நேரத்தில் 6 மணிக்கே வேலைக்கு போயிட்டாங்க இன்றைக்கி. அவனை வழி அனுப்பிட்டு வெளியில் வந்து கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வரலாங்க. பாருங்கள், இப்போ வந்து அப்படியே மழை பெஞ்ச மாதிரி தான் இருக்குங்க. நேற்றுலேருந்து 2, 3 நாள்லேருந்து இதே மாதிரி தான் கிளைமேட் இருக்குங்க. தூறிக்கிட்டே இருக்குங்க. பெரிய மழையும் இல்லை, ஆனால் குளிர் செம்ம குளிருங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊர்லலாம் எப்படி குளிரா என்னான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. பிடிக்கலன்னா லைக் பண்ண வேண்டாம். இப்போ வந்து உள்ளே போய் அம்மாவுக்கும் என் மகனுக்கு வந்து அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து எழுப்பி அவங்களுக்கு வந்து கஞ்சி வந்து பால் ஊற்றி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டான்னா அவங்க குடிச்சிட்டு அவங்க பாட்டு இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆனதுனால. எங்களுக்கு வந்து நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டோங்க, டிஃபனும் அப்புறம் சாப்பாடு எல்லாமே. இவங்க உடம்பு சரியில்லாம ஆனதால எங்கள் மகன் வந்து நூடுல்ஸ் பண்ணி தர சொல்லி அவன் சாப்பிட்டான். அம்மாவும் சாப்பிட்லங்க. வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு சும்மா இருந்துட்டாங்க. சாப்பாடு வேணான்ட்டாங்க. அதனால நாங்கள் நேற்று வச்சது அப்படியே இருக்குங்க, நேற்று நைட்டு வச்சது. நான் ஒன்று சொல்கிறேங்க, நம்மளுக்கு வந்து நல்ல டைம் இருக்கும்போது நம்ம கெடுதல் பண்ணால் கூட அது நல்லதாக எடுப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து கெட்ட டைம் இருக்கும்போது நல்லது பண்ணால் கூட அவங்க அதை வந்து கெட்டதாக தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி தாங்க ஆப்போசிட்டாக வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்கு எல்லாருக்கும். அது எங்களுக்கு மட்டும்தானா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேவையான போது கொஞ்சம் எடுத்து பால் ஊற்றி இந்த மாதிரி கலந்து நம்ம கொடுத்துட்டோன்னா மீதி இருக்கிறது வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம சாயந்தரம் வரைக்கும் இருக்குங்க. ஏமாந்து போய் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பால் ஊற்றி கலந்துட்டான்னா, நான் ஒரு நாள் அப்படி தாங்க தெரியாமல் ஃபுல்லாக பால் ஊற்றி கலந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் அப்படியே புளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த கூழ் எல்லாமே. அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு மீதி வந்து மூடி வச்சுருவேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து அம்மாவுக்கு போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாங்க. அடுத்து வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.